எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மோந்தா புயல் இன்று இரவு 11 மணி அளவில் கரையை கடக்கிறது. ஆந்திர கடற்கரையில் கடக்க இருப்பதால் உச்சக்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். மோந்தா புயல் எதிரொலி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சிங்கை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் SIRக்கு கடும் எதிர்ப்பு. இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால் என முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம். பீகாரில் காங்கிரஸ் RJD ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கு அனுமதி, தேஜஸ்வி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மோந்தா புயல் இன்று இரவு 11 மணி அளவில் ஆந்திராவின் பாலக்கொல்லு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாக பலத்த காற்று வீசும் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயலின் தாக்கம் காரணமாக ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. புயலின் தாக்கம் அதிகமாக உள்ள இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிவாரண நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதேபோல புயல் பாதிப்பு இருக்கும் என கருதப்படும் ஒடிஷா மாநிலத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மோந்தா புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்திலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், கோவை, ஈரோடு, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை பெய்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரப்பிரச்சினையை பூர்த்தி செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் JB நட்டாவை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மத்திய அமைச்சர் நட்டாவுக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். நடப்பு சம்பா பருவத்தில் பயிர் சாகுபடிக்கான யூரியா மற்றும் உரங்களை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். 94 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா தேவைப்படும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மோந்தா புயல் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தில் கனமழை ஓய்ந்தது. இனி மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. சில நேரங்களில் கனமழையும் பெய்தது. இதனிடையே கனமழை ஓய்ந்து இனிவரும் நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொறுப்பாளர்கள் கூட்டம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் அதிமுக களப்பணிகளை வேகப்படுத்தி வருகிறது. இதனிடையே அக்கட்சியின் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் என EPS அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி பணிகளை முடுக்கிவிட திட்டமிடப்பட்டுள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜய் அறிவித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் விஜயின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் 2026 தேர்தல் வியூகம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கட்சியை வலுப்படுத்துதல், தொண்டர்படை உருவாக்குதல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவத்தால் முடங்கி கிடந்த விஜய் மீண்டும் கட்சி பணிகளை வேகப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக புதிய நிர்வாகிகள் குழுவையும் அவர் அமைத்திருக்கிறார். இதில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது 7 புதிய அழகிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் விவகாரத்தில் ட்ரம்ப் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாகவும் அவர் கூறி வருகிறார். இதை இந்தியாவும் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதனிடையே போரின் போது 7 புதிய அழகிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வர்த்தக மிரட்டல் விடுத்து போரை நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை
India. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.